வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் முக்கியமாக இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் அனுரகுமார திஸ்நாயக்காவினுடைய அரசாங்கம், எதிர்கட்சிகளுக்கு இடையே இருக்கின்ற பிரச்சனைகள், எதிர்கட்சி எவ்வாறு அனுரகுமார திஸ்நாயக்க அரசாங்கத்தை பார்க்கிறது என்பது தொடர்பாகவும், சபாநாயகர் விடயம் தொடர்பாகவும் இன்று அரசியல் ஆய்வாளர் எம் நிலாம்தீன் அவர்களோடு பேசுவோம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் எம் நிலாம்தீன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸினர் டிசம்பர் 15ஆம் தேதி லண்டனில் தமது 20வது ஆண்டு நிறைவு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அனைத்து டைமண்ட் நகைகளுக்கும் 30% விலை கழிவு. அனைவரும் லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸின் சலுகைகளை பெற வாழ்த்துகிறோம். முதலிலேயே சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்வல தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். கலாநிதி பட்டம் குறித்ததான சர்ச்சைக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக பார்க்கலாமா? எனக்கு விரிவான விளக்கம் தேவை. இல்லை, அது அந்த விடயம் உண்மையிலேயே சர்ச்சையை கொண்டதுதான். பார்லிமெண்டில் ஒவ்வொரு நாடாளுமன்ற நேரத்திலும் அந்த சபாநாயகர் விடயமாக பேசத்தான் போகின்றார்கள். இந்த விளக்கத்தை மக்களை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேணும். இது ஒரு சர்ச்சை கொண்டதுதான், அதில் மாற்றம் இல்லை. ரன்வல இவர், அதாவது இந்த சபாநாயகர் வந்துட்டு ஒரு என்டிடி ஹோல்டர், நவம்பர் டெல்டா டெங்கோ என்டிடி என்ன, நேஷனல் டிப்ளோமா டெக்னாலஜி. இது 3 வருடம் ஃபுல் டைம் கொண்ட ஒரு கோர்ஸ் உண்டு. அதாவது என்ஜினியரிங் கோர்ஸ். இது என்ஜினியரிங் ப்ரோக்ராம் கோர்ஸ் உண்டு. இது என்டிடி, நல்ல விளையம் கொள்ளுங்க, நேஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி. இது ஏஎல் மெஸ் குரூப்ல அட்லீஸ்ட் 2 பாடம் கொண்டவர் தான் இதுக்குள்ள வரலாம். இந்த டிப்ளமா என்கின்ற போது உண்மையிலே யூனிவர்சிட்டிக்கு போவதாக தானே போவாங்க. அதுல ஒரு 2 பாஸ் கொண்டவர்கள் தான் போகலாம். ஓஎல்ல இங்கிலீஷ் கேட்பாங்க, குறைஞ்ச தகமை தான் வருவார்கள். இது மொரட்டுவ யூனிவர்சிட்டியில சேரலாம். இந்த டிப்ளமா வாய்ப்பு யாருக்கு இருக்குது? யூனிவர்சிட்டி போக கிடைக்காத ஆக்களுக்கு, யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைக்காத ஆக்களுக்கு தான் கூடுதலாக இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. குறைந்த தகமையாத, குறைந்த மார்க்ஸ் எடுத்தவங்க, சப்ஜெக்ட் எடுத்தவங்க தான் இந்த என்டிடி கோர்ஸுக்கு போகலாம். இதை நாம ஹெச்என்டி என்று சொல்லுவோம். அது ஹெச்என்டி என்பது என்ன, அதுல அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லை. இந்த காமர்ஸ் ஆர்ட்ஸ்ல பாஸ் பண்ண ஏஎல்ல அவங்களுக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் மார்க்ஸ் கிடைக்கலண்டா ஹெச்என்டி கோர்ஸில் இந்த டெக்னிக்கல் குளர்ச்சிகளையும் போய் செய்வாங்க. அந்த கோர்ஸுக்கு தான் போவார்கள். ஆனால் என்டிடி, ஹெச்என்டி டிப்ளமா ஃபுல் டைம் கோர்ஸுகளுக்கு டிகிரிக்காக பார்க்காங்க. அதாவது இந்த ஹெச்என்டி கோர்ஸ் எல்லாம் இலங்கை அரசாங்கம் ஒரு டிகிரி கோர்ஸாக பார்க்கின்றது. அரசாங்கம் பார்க்கின்றது, அதை சமநிலைப்படுத்தி டிகிரி ஒன்று போலவே ஜொப்பும் வழங்கப்படுகின்றது. இது பிழைதான். அதனால் இந்த டிப்ளமா ஹோல்டர்ஸ் அடுத்த கட்டமாக மாஸ்டர் டிகிரிக்கு போகலாம். அப்ப என்ன, இவர் இந்த சபாநாயகர் என்டிடி கோர்ஸ் முடிச்சவர், அது கிட்டத்தட்ட ஒரு பிஎஸ்சி மாதிரி தான் கிட்டத்தட்ட. அவர் அடுத்த டிகிரி எம்எஸ்சிக்கு போகலாம். அந்த வகையில் 22 நாள் ஸ்பீக்கர் என்ன, பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி இது ஒன்றுமே இல்லையா? நான் சொல்லப்பா இருக்க சொல்றாங்க, இவர் ஒரு என்டிடி ஹோல்டர் மாத்திரம் தான். அப்ப இவரு பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி 3 உள்ளது அத்தனையும் என்றுதான் டீல் அவுட்டார் எதிர்கட்சி நாரடித்து வருகின்றது. எனவே இது ஒரு விடயம் இன்னும் அமுக்கல். அதே நேரம் விமல் ரட்நாயகா யாரு? இப்ப ஒரு மினிஸ்டர் டிரான்ஸ்போர்ட், ஹைவே, சிவில் ஏவியேஷன், இந்த என்னது விமான நிலையங்களுக்கு பொறுப்பானவர். விமான நிலையங்களுக்கு போகிறாள். இவர கல்வி என்ன, பிஎஸ்சி இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட் தான் இருக்கு. அப்ப இவருங்க முடிக்கலையே. அண்டர் கிராஜுவேட் என்ன, அவர் ஏஎல் தான். விமல் ரட்நாயக், இது நான் சொல்லல, இது இந்த நாளைக்கு இன்னைக்கு வரப்போகுது. அடுத்தாரு அனுர கருணாதிலக, நகர அபிவிருத்தி அமைச்சர். இவர் ஒரு சாதாரண லெக்சர், விரிவுரையாளர். இவர் ஒரு டிகிரி மாஸ்டர் முடிச்சிருக்கலாம், ஆனால் பிஹெச்டி இல்லை. அவரை தகமையும் வரல. அவர பேர்ல இருந்து பிஹெச்டி தூக்கப்பட்டுட்டு. மினிஸ்டர் ஹர்சன நாணயக்கார், இவர் ஆறு நீதி அமைச்சர், அநீதிக்குள்ள போயிட்டார். இவருக்கும் பிஹெச்டி இல்லையா. அடுத்தாள் ஆறு மினிஸ்டர் ஸ்ரீகுமார ஜெயக்கோடி, இவர் எனர்ஜி மினிஸ்டர், இவர் என்ஜினியரே இல்லையா. அப்ப அப்படி சொன்னாலும் அவர் என்ஜினியரை முடிக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்தாரு டெபுட்டி ஸ்பீக்கர் ரிஸ்லி சாலி, சாதாரண டாக்டர் தான். இவர் பாகிஸ்தான் நிஸ்தார் மெடிக்கல் காலேஜ்ல யூனிவர்சிட்டியில கட்டிருக்கிறார், ஸ்பெஷல் இல்லையா. ஆக அடுத்தாள் ஆறு ரன்வல. ரன்வல ரிசைன் பண்ண வேணும் என்று அதிபர் அனுர அடம் பிடித்திருந்தார். அந்த வகையில இவருக்கும் இந்த விடயம் நாரடிக்கப்படுது. நாடு முழுவதும் நாரடிச்சு இந்த ஆட்சிக்கு ஒரு அசிங்கம் என்று வரக்குள்ள அனுரை அவர்கள் இதை இவரை ரிசைன் பண்ண சொல்லியிருந்தார். இல்லை, அவர் ஒரு விளக்கம் கொடுப்பார் என்று அனுரை பிரிச்சு பார்த்துச்சு. அது விடவில்லை. அனுரை தெரிவித்த கருத்து என்ன,
மக்கள் இந்த அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீண் போக இடமளிக்க மாட்டோம். இந்த அரசில் எந்த பொறுப்பை எவர் வகித்தாலும் அந்த அந்த அவர் தவறு செய்கின்ற போது நாம் நடவடிக்கை எடுப்போம் தெளிவாக சொல்லியுள்ளார். இந்த விடயத்தில் டெல்வின் சில்வா அனுர பனிப்போரின் முதலாவது வெற்றியை அனுர அடைந்துள்ளார். இது ஒரு நல்ல முன் உதாரணமாக நாங்க பார்க்கலாம். இப்ப இது ஓரளவு நாடாளுமன்றத்தில் முடிவிட்டாலும் இது நல்ல ஒரு தீனியாகத்தான் எதிர்கட்சியில் கையில் எடுத்திருந்தது. இது எதிர்கட்சி வெள்ள பொருள் அறுபடி என்றாலும் இது ஒரு இஷ்யூவாக நாடு முழுவதும் ஒரு இந்த ஆட்சியை அசிங்கப்படுத்தும் அளவுக்கு ஒரு இஷ்யூவாக மாற்றப்பட்டிருக்கும். நல்ல முடிவாக இது உடனே அமைத்து விட்டார். அநேகமாக ஒரு எம்பியை கூட ரிசைன் பண்ணும் அளவுக்கு இந்த ரன்வேல இருப்பான் நான் பார்க்கின்றேன். அது ஒரு முடிச்சு வந்தாலும் அசிங்கம் இன்னும் 2-3 6 பேர் இருப்பதாக தான் ரணிலுக்கு தகவல் போயிருக்குது. 6 பேர் கல்வித்தவமையும் பிள்ளையாக இப்ப நாங்க என்ன வாசிக்கப்பட்ட 5 வந்தா இன்னும் 1-2 ஒழிச்சு கொண்டிருக்கும். இதே நேரம் இவங்கட சரியான இவங்கட டிகிரி அந்த டிகிரி ஹோல்டர் எல்லாம் பார்க்க சொல்லி ஒரு தீர்மானம் உண்டு. நாளை மறுதினம் பார்லிமெண்ட்டுக்கு வரப்போகின்றது. அது ஒரு முற்றுப்பட்டதாக நான் பார்க்க வேண்டும். அசிங்கம் அப்பப்போ வந்து கொண்டே போகும். அப்படி என்றால் இந்த கலாநிதி பட்டம் என்பது அனுரவின் ஆட்சியிலே ஒரு அசிங்கமானது என்றும் களங்கம் என்றும் அமைகின்ற போது மக்கள் மத்தியிலே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போவாதா? இப்ப சஜித் அணி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இருந்தார்கள். இப்ப அது இப்ப தேவையில்லாம போய்விட்டதானே. சப்புமல் ரன்வேல தன்னுடைய சபாநாயகர் பதவியிலிருந்து விலகினதுக்கு பிறகு அது தேவையில்லாமல் போய்விட்டதுதானே. மக்களுடைய நம்பகத்தன்மை எவ்வாறு இருக்கிறது? இதை மக்கள் இதை மக்கள் பெருசாக ஒரு பிரச்சனை எடுத்துக்கொள்ள எதிர்கட்சிகளுக்கு கிடைத்துள்ள அல்வா துண்டு தான் இது. இந்த பிரச்சனை குறித்து அரசை விமர்சித்த சஜித் அணி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இருந்த நேரத்தில் தான் ஸ்பீக்கர் ரிசைன் பண்ணியிருந்தார். அவர் பண்ண இருக்கல. அது அனுரா அவர்கள் போஸ்ட் பண்ணினா பண்ணியாச்சு. இம்பீச்மெண்ட் கொண்டு வர மாட்டாங்க. இம்பீச்மெண்ட் வெற்றி பெறாது. ஆனால் இந்த விடயத்தை ஒரு இஷ்யூவாக மாற்றி ஒரு அசிங்கம் களங்கத்தை ஏற்படுத்த ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம். அது சில வேளை இந்த பிரஸ் இந்த லோக்கல் பாடி தேர்தலில் பெரிய இஷ்யூவாக மேடைக்கு மேடை எடுத்திருக்கும். ஓரளவு பின்னடைவு கண்டிருக்கும். அத அவருடைய நல்லொரு முயற்சி அனுரவர்களும் இதுல வாழ்த்தலாம். நல்ல ஒரு முயற்சியாக அதை அமைக்கி விட்டார். ஆனாலும் அது களங்கம் மறைஞ்சிடும். பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு பிரச்சனை இல்லை. இது எங்கப்ப ஒரு அரசியல்வாதி யாரு கேட்ட PhD 5ஆம் வகுப்புக்காரன் ஆளலையா? மைந்த ஆட்சி காலத்துக்குள்ள 5ஆம் வகுப்புக்காரன் வந்தா எங்களை ஆண்டுட்டு போகலையா? இவங்க என்னத்துக்கு இந்த பெருமைகள் எல்லாம் மாவட்ட தூக்கி போறோம் இல்லாதோண்ட. அதுல இந்த சபாநாயகர் கேவலமா போயிடுச்சு. நீ வெறும் ஒரு NDT கோர்ஸை வச்சுக்கிட்டு PhD வரையும் போனண்டா மத்தவன் பாத்திருப்பானா? உண்ட ஊர்ல பாப்பான் தானே. இது யாரு முதல் கொண்டு வந்த இது? முன்னாள் தேர்தல் கமிஷனர். அவரும் அந்த ஊர்க்காரன் தானே. அந்த அடிச்சு சாத்தி விட்டு உடனே ரிசைன் பண்ணு. அப்ப அவரு பிடிச்சிக்கிட்டு விளக்கம் கொடுக்க போறான். எப்ப விளக்கம் கொடுக்க போறீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? வாஸ்டாஜ் யூனிவர்சிட்டி ஜப்பான்ல இருந்து எடுக்க போறீங்களாம். அது என்ன எடுக்கிற கொள்ளையில போட்டா பாக்க அங்க எடுத்துட்டாங்க. அங்க இருந்து ஒன்றும் இல்லை சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இந்த RTIல நோட்டீஸ் போட்டா அங்க லெட்டர் எல்லாம் எடுத்துட்டாங்க. அங்க இவர் படிக்க போய் ஜப்பானுங்க போயிருக்க மாட்டாரு. அவருக்கு என்னன்னு தெரியாது ஜப்பானே. அப்ப ஜப்பான் வாஸ்டாஜ் யூனிவர்சிட்டி எடுத்திருக்கிறார். அங்க அப்படி 1 மினிட் சொல்லி போட்டாங்க. எனவே இது ஒரு இஷ்யூ இல்லை மக்கள் மத்தியில. ஆனால் ஆட்சிக்கு உண்மையில் நீங்க சொன்னது போன ஒரு களங்கத்தை போலதான். ஆனாலும் அந்த களங்கத்தை அதிபர் அனுரை அவர்கள் கழுவிருக்கிறார்கள். இது ஒரு முற்று பெறாட்டியும் காலப்போக்குல ஒரு 2 மாதத்துக்குள்ள இது முற்று பெற்றும் அமுக்கப்பட்டுரும். இப்ப சஜித் அணி உதாரணத்துக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் இப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற விடயத்துல இவர்கள் இப்பொழுது பழகிவிட்டார்கள். இனி எல்லாத்துக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகின்றோம் என்று அரசாங்கத்தை அச்சப்படுத்துவார்கள். அப்போ ஒவ்வொருத்தராக பதவி விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமோ என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒருபோதும் வெற்றி அளிக்க போறோம்ல. ஸ்பீக்கரை தட்டினா 158 வரத்தான் போகுது. 158 59 159 வரத்தான் வெல்ல போறோம்ல. ஆனால் எதிர்கட்சி கொண்டு வர விடயம் நல்ல விடயம் என்றால் அது நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு கருப்புள்ளாக பேசப்படும் இல்லையா? இப்ப நீங்க உங்ககிட்ட யாரு ஓட்டு போடுற மக்கள் வாக்களிக்கும் மக்கள் உங்கள்கிட்ட ஏதாவது பட்டம் கேட்டாங்களா? உங்கள்கிட்ட PhD கேட்டாங்களா? நீங்க என்ன அளவுக்கு போடு ஆட்டினீங்க? அப்ப இதை எதிர்கட்சி சஜித் அணி கொண்டு போகக்கூடாது. எடுபடும் தானே மக்கள் மத்தியில. இவங்க எல்லாமே போலி. ஏற்கனவே சொல்லி வந்தீங்கன்னா ஊத்துறாங்க. நீங்க போலியா பொய்ய சொல்லி கொண்டு வந்தேன். இதுல வர நீங்க பெரிய லெவல்ல போட்டுக்கிட்டீங்க. பெரிய பேரையும் போட்டுக்கிட்டு போட்டோக்குள்ள அது மத்தவனுக்கு படும் இல்லை. அது ஒரு இஷ்யூவா போகும் இல்லை. அது இஷ்யூன்னா இந்த ஆட்சிக்கு 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் இந்த ஆட்சிக்கு அப்பப்பா ஒரு களங்கத்தை கொண்டு வர நீங்க சொன்னீங்களே PhDன்னு சொல்லி உங்களோட தான் கரானி இல்லையங்கக்குள்ள அசிங்கப்படும். இப்ப இவர் பார்லிமெண்ட்டும் வரக்குள்ள எதிர்கட்சிக்காரன் என்ன டாக்டர் மிஸ்டர் சம்பவலனுக்குள்ள இவர் கூச்சப்படுவார்ல. நக்கல் நையாண்டி போடுவான்ல. நாமளே எத்தனை பேர் நக்கல் போட்டு போடக்குள்ள டாக்டர் வாங்கன்னு சொல்லக்குள்ள ஐயோ கூனி குடுக்கி போயிருவான் மனுஷன். அதனால இவர் MA ரிசைன் பண்ணிவிட்டு வர நல்லதும்.
அநேகமா அதையும் அவர் செய்வான்னு எதிர்பார்க்கலாம். இது ஒரு பெரிய இஷ்யூவாக மக்கள் மத்தியில பார்க்கல. ஒரு களங்கம் தான், ஒரு அசிங்கம் தான். ஆனாலும் அதை அனுரை அவர்கள் கச்சிதமாக அழகா ஒரு நரவுல செஞ்சிருக்கின்றார். காலப்போக்கில் அது அமர்ந்து விடும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது இருக்கின்ற கலாநிதிகள் ஒரு சிலர் தங்களுடைய அந்த பெயர்ல இருந்து கலாநிதியை எடுத்து விடுகின்றார்கள். அப்ப இது எதிர்கட்சியினுடைய நெருக்குதல் மற்றும் அச்சம் காரணமாக என்று சொல்லலாமா? உண்மைதான். இப்ப இவருக்கும் வந்து ஹிஸ்புல்லா அவர்களும் எங்க ஒரு யூனிவர்சிட்டியில பெற்றுன்னு சொல்றாங்க. அது ஏற்கனவே வந்து இப்ப இன்றைக்கு வந்து நாளைக்கு அதுவும் வரப்போகுது. என்னதுக்கு இதெல்லாம் போடுறாங்க? உங்கள்ட்ட யாரு கேட்டா? அது மட்டும் இல்ல, நம்முடைய இலங்கை, நான் பேர் சொல்லக்கூடாது, இலங்கையை சேர்ந்த கொஞ்சம் குரூப்புகள் அமெரிக்கா காரவத்தேன் இது கணக்கறிக்கு மோசடி 1-2 இல்ல. எங்க ஊட்டில கொடுக்குறான் இவங்க 5 லட்சம், இங்க அம்பாரக்கார ஒருவன் டாக்டர் அங்கேயே அனுப்பிக்கிறாங்க. வெக்கங்கிட்ட டாக்டர் அவங்களுக்கு எல்லாம் அசிங்கண்டா வராங்கடா. 5 லட்சமோ 5 லட்சம் கூட 5 லட்சம் இப்ப இந்த பேஸ்புக் எல்லாம் போடுறாங்க. ஹனரபிள் டாக்டர் தான், வெக்கம் இல்லையா? எதுக்கு அது சோறு போட போகுதா? எதுக்கு இந்த பிஹெச்டி உங்களுக்கு நான் தொழில் கிடைக்க போகுதா? பின்னுக்கு போட்டுக்கிறதுக்கு வெக்கங்கிட்ட படிப்பாரு. அப்ப ஊட்டியில அமெரிக்கன் வெள்ளையனை கொண்டு வச்சு கொஞ்சம் குரூப்புகள் போட்டு ஊட்டியில 2-3 அது ஒவ்வொரு வருஷம் செய்யறாங்க. ஒரு 10 பேர் ஆளுக்கு 5 லட்சம் கட்டினாங்க. அந்த காசுக்கு ஏற்றாப்பல வந்து அந்த அங்கேயும் போட்டுட்டு ஒரு அந்த பிரிசல் போட்டு காட்டையும் கொடுத்துட்டு போறாங்க. இவர் போடக்குள்ள டாக்டர் ஐயா போட்டு கலாநிதி. அந்த மானங்கிட்ட கலவெல்லாம் பிடிக்கத்தான் போகணும். உங்களுக்கு எதுக்கு இந்த மானங்கிட்ட கலாநிதி? அது தேவை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருவர் கூட நீங்க நம்ம சூஸ்ல இருக்கிறார். அப்ப அவருக்கு தம்பி எனக்கு ஒரு கலாநிதி ஐயா நீங்க எடுத்துறாங்க. அவருக்கு நான் சொன்ன அட்வைஸ் கேட்டுக்கொண்டு போய் நிகழ்ச்சியே ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெரிய ஐயா, அவர் பெரிய பதவியில் இருந்த ஒருத்தர். அப்ப என்னுடைய பழக்கத்தில் இருக்கிறார். நாட்டுக்கு வந்த பொன் பண்ணுவார், சூசில் இருக்கின்றார். அப்ப மிச்சம் அதாவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெரியவர். அவர் சந்தில இருக்கிற ஆள் இல்ல. அப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முதல்லாம் போதார். அவரை மச்சினங்கார ஒருவர் அவருக்கு ஒரு பிஹெச்டி பட்டம் கொடுக்க போறாங்களாம். ஐயா இதுக்கு போயிடாதங்க, அந்த வடிவேலு கொடுத்த மாதிரி போயிடும். சும்மா இருந்த மனுஷன் வடிவேலுக்கு சொன்னேன். வடிவேலுக்கு இதே மாதிரி தான் செஞ்சாங்க. அந்த அவங்க டாக்டரா கேட்டு ஐயா நீங்க போயிடாதங்க, மான மரியாதை காத்துல போயிடும். பிஹெச்டி பட்டம் மட்டும் பொய்யான அங்க போட்டு இந்த நெட்டில வச்சுக்கிறானுகள். அது அங்க அப்படி ஒன்று இல்ல. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலையும் இல்ல. பொய்யா இறக்குறானுகள், பொய்யா கலங்கான்றானுகள். எனவே நீங்க போய் தம்பி நல்ல ஆலோசனை பண்ணுங்கன்னு அவர் சொல்றார். போய் மாட்டேன். அப்படி இந்த காசை கொடுத்து இந்த கடதாசிக்கு இந்த கடலை சுத்துற கடதாசி வாங்குறா போல இந்த கார்ட்போர்ட் பட்டங்களை வாங்குறார்கள். இனிமேல் போகாதவங்க கேவலமா என்ன பாருங்க, நான் வந்துட்டேன் கேவலமா வைங்க, இல்லாதவண்டா அள்ளிக்கு வராதவங்க. கடந்த நேர்காணலில் நீங்கள் சொன்னது போன்று மற்றும் நீங்கள் அடிக்கடி சொல்வது போன்று ஒரு நாடாக இலங்கைக்கு மிகவும் வலுவான வெளிநாட்டு உறவுகள் தேவை. இந்தியா மிக நெருக்கமான அண்டை நாடாகவும் இருப்பதால் இந்தியாவுடன் மிக நெருக்கமான உறவை பேண வேண்டும் என்றும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர திருவண்ணாமலை மாவட்டம் ஊடக பேட்டி ஒன்று கொடுத்துள்ள விடயம் உங்களுடைய கருத்தை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. எப்படி அவர் அந்த விடயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மைதான். அது நாங்களும் அதை நாங்கள் எழுத்து மூலம் கொடுத்திருக்கின்றேன். நான் போன ஒரு இந்தியிலும் சொல்லியிருந்தேன். அது நல்ல அவர் கருத்தை நான் பார்த்தேன். உண்மையிலேயே தரமான கருத்து. அது அவர் சொந்த கருத்துல, அது அவங்களோட அமைப்பின் கருத்து தான், ஜேவிபி கருத்து தான். நானும் சொல்லியிருந்தேன் இந்தியாவை பாய்ச்சி வேண்டால் இந்தியா எங்களுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டியது, இந்தியாவை அவ்வளவு நாங்கள் லேசாக தட்டிவிட செல்ல முடியாது. இப்ப இந்தியாவுக்கு நாங்கள் செல்ல வரும் கோபத்தை அவங்க ஏசி வந்தான், அது வேறு விடயம். இந்தியாவை அது எந்த ஆட்சியாலும் தட்டிவிட முடியாது. உங்களுக்கு கொண்டு விளங்கியிருக்கும் 87 இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முன்னர் இந்திய போர் விமானங்கள் வடக்கில் வடமராட்சியில், வடமராட்சி எனக்கு தெரிஞ்சது. ஆனா அப்புறம் சொன்னாங்க நெய்னாய் தீவு, அனலை தீவு, நெடுந்தீவு பகுதியில உணவு பட்டலம் போட்டு 6 விமானங்கள் மிக் ரக விமானங்கள் நினைக்கிறேன், பழைய அதாவது பார்த்துருக்கிறேன். அத்துமீறி ஜேஆர் ஆட்சியில ராஜீவ்காந்தியில அத்துமீறி வந்து தமிழ் மக்களுக்கு உணவு பட்டலம் முடி போய்த்திருக்கு. என்னத்தை கிழிச்சீங்க நீங்க? முடியுமா? எனவே இந்தியா ஒரு வல்லமை கொண்ட நாடு, நமது அண்டை நாடு, பக்கத்து நாடு. அந்த நாட்டுடன் எந்த அரசியல் வந்தாலும் ஒத்து போகணும். உண்மையிலே நான் அவரை அருண் ஹேமச்சந்திர விடயத்தை நான் வரவேற்பேன். நான் மீது எழுத்து மூலம் கொடுத்திருக்கின்றேன். இந்தியாவை ஒருபோதும் பகிர்ச்சி கொண்டு ஆட்சி செய்ய முடியாது. ஆட்சிக்கும் ஆபத்து, உயிருக்கும் ஆபத்து. எனவே அவங்கள் நாளை மறுதினம் இந்தியா செல்கின்ற போது ஏகப்பட்ட விடயங்களை சாதனை மூலம் கொண்டு வர போகின்றார்கள். சாதனை மூலம் இந்தியா சாதிக்கின்றது, இலங்கைக்கு அல்ல, இந்தியா சாதிக்கின்றது. எனவே அவர் சொன்ன கருத்து 100க்கு 100 சரியான கருத்தாக நான் பார்க்கின்றேன், நல்ல கருத்தாக பார்க்கின்றேன். இந்தியாவை பகத்தி விட்டு, இந்தியாவை ஓரங்கட்டி விட்டு ஒருபோதும் இலங்கை ஆட்சியாளர்கள் பயணிக்க முடியாது என்பதை தைரியமாக சொல்லுவேன்.
ஆனால் சீனாவோடு நெருக்கமான உறவை இலங்கை அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் கொண்டிருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. ஏற்கனவே நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தோம். இது அமெரிக்காவுக்கு அவ்வளவு உவப்பானதாக இல்லை. ஒன்று. இரண்டாவது, இந்தியாவுடனும் கூட அமெரிக்கா தற்பொழுது ஒரு மோதல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இந்த விடயங்கள் இலங்கைக்கு பாதகமாக அமையுமா? இல்லை, அதாவது இலங்கைக்குள் சீனாட ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் ஆரம்பத்தில் இவர் அனுர சொன்னது என்ன, இந்த பூகோள போட்டிக்குள் நாங்கள் வெங்கட போட்டிக்குள், இந்த அமெரிக்கா, சீனா, இந்தியா போட்டிக்குள் இலங்கை வலிந்து போகாதுன்னு சொல்லியிருந்தார். இலங்கை ஒருபோதும் வலிந்து போகவே இல்லை, வலிந்து இழுக்கப்படும். எங்கு இழுக்கப்படும், அவனும் நோக்கினான், அண்ணனும் நோக்கினான் போன்று வலிந்து இழுக்கப்படும். எனவே இவர்கள் அதான் ஒரு கஷ்டமான காரியம். 2 பேரை சமாளிக்கலாம், 3 பேரை சமாளிக்க முடியுமே. சில விடயங்களில் இப்ப சீனாவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு நேர்கோட்டு பாதையில் பல விடயங்களில் பயணிக்கின்றது. நேற்றைய நேர்காணல் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஏனெனில் அமெரிக்க அதிகாரிகள், ராஜாங்க திணைக்கள அதிகாரிகள் எப்போது வந்தாலும் டெல்லிக்கு போய்விட்டு வருவார்கள், அல்லது கொழும்பை முடித்துவிட்டு டெல்லி போவார்கள். எனவே அவங்களுக்கு இன்னும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கின்றது. சீனா இப்ப அந்த நாடு முழுவதும் இந்த ஸ்கூல் துணியெல்லாம் கொடுத்து அவன் ஒரு காலனியாக கொண்டு வரப்போகின்ற என்பது போதுதான் இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வயிற்றுச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விடயங்கள் நாளை மறுதினம் டெல்லியில் பேசப்பட போகின்றார்கள். எனவே அது இந்தியாவை ஒதுக்கிவிட்டு அமெரிக்காவுக்காகவோ அல்லது இந்தியாவுக்காகவோ அல்லது சீனாவுக்கோ தலையெடுக்க முடியாமல் 3 நாடுகளின் தேவை என்ன என்பதை இவங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இலங்கைக்கு பாதகம் இல்லை என்றால் அந்த 3 நாடுகளை அனுசரிக்க வேண்டிய தேவை இலங்கை அரசுக்கு இருக்கின்றது. முதலாவது, இது பஞ்சப்பட்ட நாடு. இந்த பஞ்சத்தை நாங்கள் சொல்லிக்குமே 10 ஆண்டுக்கும் இந்த பஞ்சத்தை அவங்க நிவர்த்தி செய்ய முடியாது என்று. அதற்கு இந்த 3 நாடு ஒத்துழைப்பு தேவைப்படும். இப்ப தொழில் ரீதியாக என்று சொன்னால் அது இந்தியாவுக்குள் நிறைய இருக்கின்றது. டெக்னிக்கல் டிவிஷன் வருகின்ற போது சீனா, அமெரிக்கா கொடுக்கும். மற்ற எல்லாம் எங்களுக்கான அந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு சைனா கொடுக்கும். 3 கண்கள் போன்று அரசாங்கம் எடுக்குமானால் நிச்சயமாக இலங்கைக்கான வறுமை நிலையும் போக்கப்படும். எனவே சும்மா பாருங்கள், இந்த போரஸ்ட் என்று சொல்லி, இந்த போரஸ்ட் வனங்களாக சொல்லி வடகிழக்குல ஆயிரக்கணக்கான 10,000 லட்சக்கணக்கான ஏக்கர் காணியை வச்சுக்கிட்டு சும்மா வச்சுக்கிறிக்கானுகள். எத்தனையோ திட்டங்கள் அமெரிக்கா, இந்தியா, சீனாவுடன் இருக்கின்றது. அதை கொடுத்தா தொழில் வாய்ப்பும் கிடைத்து வருமானம் கிடைக்குமே. அவனுங்களுக்கு இருக்கிற மான் மறையெல்லாம் அறுத்துக்கு அவன் தின்னுட்டு போறாங்க. எதுக்கு இந்த சம்பளம்? அப்ப அதனால அது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம். வடகிழக்குல ஏராளமான கக்குத்தைய கூட நீ 30 ஆண்டு கூட அவன் செஞ்சுட்டு போடுமே. வெறும் காணிகளை இப்ப நோர்வேல குடியேற்றுறாங்க, கனடாவில குடியேற்றுறாங்க. நீ இந்த சுண்டக நாடு வச்சு என்ன பண்ண போறா? கொடுத்து மக்களை பொழைக்கிற வழியை பார்க்கணும். 7 ஆண்டுக்கு இன்னும் இருக்கு. 3 ஆண்டு நாங்க அந்த பஞ்சத்துல மீள சொல்லி 3 ஆண்டு போயிட்டு 7 ஆண்டு இருக்கு. இந்த 7 ஆண்டுக்கும் இந்த வறுமை நிலை போக்கலாது. உள்ளூர் உற்பத்திகளை நீங்கள் அதிகரிக்கவில்லை என்றால் நீங்கள் மேலும் மேலும் கையேந்தி நிற்பீர்கள். இதைத்தான் நான் சாகல அப்போ சொல்லியிருந்தேன். அதை ஏற்றுக்கொண்டிருந்தார், 100க்கு 100 ஏற்றுக்கொண்டிருந்தார். நீங்கள் உள்ளூர் உற்பத்திகளை, எங்களை லோக்கல் ப்ரொடெக்ஷன் நீங்க செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒருபோதும் இந்த நாடு முன்னேறாது. நீங்கள் தொடர்ந்து 3 நாடும் கையேந்தி வேண்டி வரும். ஐயம் அவங்களோட கட்டுப்பாடு வச்சிருப்பான். அப்ப அதை என்ன செய்யணும்? 6 மாதங்களுக்குள் சிறு சிறு விடயங்களை அங்க கையாளலாம். அப்ப அது எவ்வளவு விடயங்கள் வடகிழக்கு தேங்கி கிடக்குறது. 6 மாதங்களுக்கு கரை சேர்த்து எங்க நாட்டு மக்களுக்கு நாங்க 100 ரூபாய்க்கு மரக்கறியை கொடுக்கலாம். 1 கிலோ 1000 ரூபாய் போகுது. அதை கூட நீங்க கவனிக்கிறீங்க இல்ல? அதுக்கு இந்தியா வேண்டியாலும் ஹெல்ப் பண்ண காத்திருக்குது. இப்ப போறவங்க அதை பத்தி பேசுவாங்களா? இல்லையே. இந்திய நலங்கறி பேசிட்டு வரப்போறார்கள். எனவே இவங்கள் 3 நாட்டையும் 3 மாட்டு வண்டி போன்று சமாளிக்கவில்லை என்றால் ஒரு நாடு கவிச்சு கொள்ளும். முஸ்லிம்கள் சம்பந்தமான விவகாரங்களுக்கு நான் பொறுப்புதாரி அல்ல, அதற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் தெரிவித்துள்ளார். இது முஸ்லிம்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது இல்லையா? உண்மைதான். இல்ல, முதலாவது அவர் சின்ன கருத்து தேடி அவர் முஸ்லிம்களுக்கு பொறுப்பான அமைச்சர் அல்ல, எல்லோருக்கும் பொதுவான சிங்கள அமைச்சர் அவர் தான் கையாளலாம் சொல்லுகிறார்கள். என்னவெனில் இப்ப முஸ்லிம் அமைச்சர் ரிசார்ட் இருந்த, ஹக்கீம் இருந்த, மைந்த கம்யூனிட்டி என்ன செஞ்சாங்க? எனவே அது எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு தேவையான விடயங்கள் வேறு விடயங்கள். நிச்சயமாக இவங்களால அது முடியாது. ஏனெனில் இந்த எங்களுக்கு தேவை என்பது நாங்கள் மக்கள் என்ன பார்க்கின்றார்கள்? மக்கள் கேட்பது என்ன? மக்கள் கேட்பது எங்களுக்கு இந்த கடந்த காலங்களில் இல்லாத போன்று இனவாதம் வேண்டாம், ராணுவ நெருக்கடி வேண்டாம். இப்ப இவர் இருந்தாங்க. இப்ப உண்மையிலே கடந்த காலங்கள ரோஹ்பகிம் இருந்தாங்க, ரிசார்ட் இருந்து எப்போதும் அவங்க மீஷர் தானே. என்ன பிறகு சொன்ன முஸ்லீம் கம்யூனிட்டி கண்ட நன்மை ஒன்றுமே இல்லை. இப்ப தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் இந்த ஆட்சி என்ன எதிர்பார்க்கிறோம்? இனவாதம் வேண்டாம், ராணுவ நெருக்கு வரம் வேண்டாம்,
இன இந்த குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். வடகிழக்கில் தமிழ் முஸ்லிம் பகுதிகளில் புத்த சிலைகளை வைக்காதீர்கள். இவைகள் இல்லை என்றால் முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு அமைச்சே தேவையில்லை. இப்ப பாருங்க, நேற்று அவசரமா மட்டக்களப்பு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஒரு புத்தனை கொண்டு வச்சிருக்கீங்க சிலையா. எதுக்குடா உங்களுக்கு இது? அங்க யாரு இருக்க? தமிழ் மக்கள் அது கும்பிடம். அங்க உங்களுக்கு என்ன வேலை? இப்ப நீங்க மேல அரசாங்கம் அதிகாரிகள் வேண்டும்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த புத்த சிலை வந்துகிட்டு அது அந்த அனுரையை கேட்டு வைக்கலே, பௌத்த சாசன அமைச்சர் கேட்டு வைக்கலே, யாரோத்தையும் தூக்கிட்டு வச்சுட்டு போய்தான். அதை நாங்க கை வைக்க போனால் ஆமிக்காரம் வந்து நிற்பான். இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாத வரை கடைசி வரை எங்களுக்கு இந்த முஸ்லிம் அமைச்சரோ தமிழ் அமைச்சர் பிரச்சனை வராது. நீங்க இந்த மாதிரி இந்த புத்த சிலையை கொண்டு போய் ராவா நடிச்சாமத்திலையும் நைட் 12 மணிலையும் கொண்டு ஏத்துற வேலையை வைக்காம நீங்க எங்கட பாட்டுக்கு சும்மா இந்த ராணுவ நெருக்க விட்டாங்கண்டா ஒரு முஸ்லிம் அமைச்சர் தேவை வராது, தமிழ் அமைச்சர் தேவையும் வராது. இந்த மாதிரி நீங்க இந்த புத்த சிலையை கொண்டு கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக கொண்டு வைக்க போனா இந்த மாதிரி பிரச்சனை வரும். மட்டக்களப்புல சலசலப்பு ஏற்படுத்திருக்கு. அநேகமா திங்கள் முதல் வார பார்லிமெண்ட்ல சாணக்கியன் பட்டையை கிளப்ப போறாரு, வாங்கி கட்டுவாங்க. எனவே முஸ்லிம் அமைச்சர் என்பது ஒரு குறைபாடே கிடையாது. அதே நேரம் முலவர் அவர்களும் ஒரு திருப்தி கண்டிருக்கிறாரே, அதிருப்தி என்னன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளாட்டியும் ஓரளவு சந்தேகம் கொண்டு பார்க்காமல் விடுங்கள், கொஞ்ச காலம் பார்ப்போம்னு சொல்லியிருக்கிறார். கொஞ்ச காலம் விட்டு பார்ப்போம். அது முஸ்லிம் அமைச்சரின் ஒரு தேவைகளை பெருசா வராது, பார்க்கலாம். ஆனால் இவ்வாறான வார்த்தைகளை விடுவது தேவையற்ற ஒரு செயல் தானே. இப்ப முஸ்லிம்கள் சம்பந்தமான விவகாரங்களுக்கு நான் பொறுப்புதாரி அல்ல என்று சொல்ல தேவையில்லையே. அவர் அமைதியா இருந்திருக்கலாம். இது ஒரு ஜேவிபியினுடைய இடதுசாரி கருத்து மாதிரி அல்லவா தெரிகிறது? இல்ல, அவர் வலுகுணும் இல்ல, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவீங்க. அவர் இப்ப ஒரு பாவம் அந்த ஆளை கொண்டு சும்மா இருந்த மௌலியம் இழுத்து கொண்டு போட்டாங்க. நாளை எல்லா பிரச்சனை வந்தால் முஸ்லிம் பேச்சு அள்ளிக்கிட்டு போயிடுவீங்க. அவர்கிட்ட போறதையெல்லாம் அவர் போர்ட் பண்ணி அனுப்புறேன்னு சொல்றாரு. இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு பள்ளி பிரச்சனை அந்த ஆள்கிட்ட அள்ளிட்டு அந்த ஆளுக்கு தேவையில்ல பம்பு வரும் இல்லை. அவங்க ஒரு 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 சின்ன ஒரு கேட்டகரிக்குள்ள வாழ்றாங்க. அவர் சும்மா இருந்த வேற ஏதோ நாட்டுக்கு நலவு சேர்ந்து வந்து தேவையில்ல பம்புல மாட்டி பண்ண அவர் கவலைப்படுறாரு. அதே மாதிரிதான் டாக்டர் ரிஸ்லியும் கூட என்னடா இளவில் ஓட்டிட்டோம். எனவே அவங்க எல்லாம் விரும்பி வரவில்லை, இழுத்து வரவில்லை, அழைத்து வரவில்லை, இழுத்து வந்தார்கள். அவர்கள் அரசியலுக்கு இந்த 2 பேரும் நான் ஏற்கனவே சொல்லி அழைத்து வர இழுத்து வந்தார்கள். அப்ப பெருசுதான் கொடுத்திருக்கு எல்லாம். அதற்கு அவரு திருப்தி இல்லை இந்த மினிஸ்ட்ரியில. என்றாலும் எல்லா முஸ்லிம்களும் அவர்கிட்ட நின்னா அவருக்கு ஒரு நிம்மதி இல்லை பண்ணுறதுக்காக. எனக்கும் அதுக்கும் பொறுப்பு இல்லை, அரசாங்கம் நீங்களும் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கலாம். சில விடயங்கள் அவர்கிட்ட போகுது, அவர் தன்னால முடிஞ்சதை சரின்னு சொல்லி இருக்கின்றார். நாம இந்த விடயங்கள்ல இந்த சந்தேகத்தை விட்டு நாமளும் குழப்பத்தை ஏற்படுத்தா கொஞ்ச காலம் விட்டு வேணும். இந்த பெருசு இதுக்குள்ள கையடிக்கும் வரைக்கும் நாங்களும் கொஞ்சம் மௌனமா போகணும். பெருசு ஒரு 3 மாசத்துக்குள்ள கரையர்னு சொல்லி இருக்குது. ஏற்கனவே நாங்க ஒரு புரட்சி எடுத்து அது போறோம்னு சொல்லி இன்னும் இப்ப இருந்த 3 மாசம் கேட்டு இருக்குது. எனவே நாங்க இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். நிறைய விமர்சிக்க வேண்டிய விடயம் நிறைய இருக்கின்றது, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். சிங்கள மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று, அதற்காக நாட்டில் உள்ள பௌத்த தேரர்கள் அணி திரள வேண்டும் என்று பத்திரமுள்ள சீலரட்ன தேரர் தற்பொழுது அறைகூவல் விடுத்துள்ளார். இதன் பின்னணி என்ன? ஒரு இனவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று அனுரகுமார திசுநாயக்கா பாடுபடும் பொழுது இவ்வாறான இனவாத சிந்தனைகள் மீண்டும் தலை தூக்குகிறது என்று கொள்ளலாமா? ஒரு முயற்சி அது, அப்படி இல்லை, அது முயற்சி. இவரு சீலரட்ட யாரு? இவரு மஹிந்தர காலத்துல அவர் ஒரு முழு ஆதரவாளர், ஆட்சிக்கு எதிராக கெப்பில கெடாபட்டை தான் வெளிக்கிட்டுகிறாரு. அது எடுபடல. ஆனா ஒரு முயற்சியான இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் என்ன மக்கள் இந்த ஆட்சியில இந்த தேரர்கள் பெருசாக அங்க எடுபடவில்லை என்றால் போய் இவங்களுக்கு கும்பிடு போடுறது காலில் விடுறதெல்லாம் குறைச்சிருக்குது என்றால் இந்த சீனி சித்தாந்த மாதிரி எனக்கு தெரியாது. இந்த ஆட்சியில அவங்க பெருசுபடுத்தப்படலை. இதை வச்சு இந்த கேப்ல கிடாபட்டை தான் இவரு வெளிக்கிட்ட சிலர்னு அது ஒரு அறைகூவல் தான். என்றாலும் எந்த சக்தியும் சேர்ந்து இந்த மஞ்சளும் சேர்ந்து இந்த விமல் வீரபான்சே கம்பம்பில் ஆக்கெல்லாம் ஒரு எதிர்கூட்டணியா வருகின்ற போது ஒரு தாக்கம் செலுத்தலாம். இப்போதல்ல, நாள் இருக்குது. இது ஒரு சின்ன அதிகாரம் தான், ஒரு அறைகூவல் தான். இப்படி எல்லாம் வரக்குள்ள இந்த கெப்ல கடாவட்டக்குள்ள அது சாத்தியப்படும். ஆனால் இப்போதைக்கு மக்கள் அதையெல்லாம் பார்க்கல. இந்த அரசுக்கு மக்களாகவே நேரம் கொடுக்க அந்த டைம் கொடுக்கின்றார்கள். அதனால் இது பெரிதாக எடுபடாது. என்றாலும் கூவத்தான் செய்யும். இனவாதிகள் கிளம்பத்தை செய்வாங்க. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில் இப்போதைக்கு எடுபடவில்லை. எங்கேயாவது முட்டி மோதி வருகின்ற போது இது வெடிக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதை வெடிக்க அரசாங்கம் பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போதைக்கு எடுபட வாய்ப்பில்லை. நாளை அனுரகுமார திசுநாயக்கா ஜனாதிபதி குழுவினர் இந்தியாவினுடைய அழைப்பை ஏற்று புதுடில்லி செல்கின்றார்கள். அங்கு அவர்களுக்கு வரவேற்பு வழங்கப்பட இருக்கிறது. இந்த பயணம் எதை நோக்கியது என்ற கேள்வி எடுக்கிறது. ஏனெனில் அதானி குழுமம் தற்பொழுது இலங்கையில் பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய
பங்குகளோடு அமெரிக்காவினுடைய உதவியோடு அதானி தன்னுடைய ப்ராஜெக்டுகளை செய்ய முடியாத சூழ்நிலையில் இது இந்திய நலன் சார்ந்ததாக இருக்குமா அல்லது இலங்கையினுடைய நலனும் இதற்குள் பொதிந்திருக்கிறதா இந்த பயணத்தில்? உண்மை, நல்ல கேள்வி. இது முழுதாக இந்திய நலன் சார்ந்தது. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அனில் ஜெயந்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர், விஜித ஹேரத் பொருள் மினிஸ்டர் மற்றும் அதிகாரிகளும் போகின்றார்கள். டெல்லியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, மோடி மஸ்தான், பிரைம் மினிஸ்டர் ஜெய்சங்கர், அஜித் டோவல், இந்திய கொள்கை வகுப்பாளர்கள். இது டெல்லி சவுத் பிளாக்ல இந்தியாவை ஆளுகின்ற வர்க்கத்தால் இருக்கிற இந்த சவுத் பிளாக்ல இருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு அமைச்சரை விட இந்தியாவின் முழுதான நலன் கருதி என்கின்ற போது மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், சவுத் பிளாக்ல இருக்கின்ற கொள்கை வகுப்பாளர்கள் மிக அதிகமாக 90% கேரள அதிகாரிகளை ஆளும் வர்க்கமாக கொண்ட இந்த இந்தியன் பாலிசி, அதிலிருந்து அந்த குரூப்ல பேச போகின்றார்கள். இது முழுதாக இந்திய நலன் சார்ந்தது. இலங்கை நலன் சார்ந்தவங்கள் எதை கொண்டு போகின்ற நான் அறியேன், கொண்டு போகவில்லை நான் பார்த்த அளவில். இது முழுதாக இந்திய நலன் சார்ந்தது, இந்திய பாதுகாப்பு சார்ந்தது. வடகிழக்கில் சீன தூதுவர் ஸ்கூல் பாய்ஸ்களுக்கு அந்த துணிமணி கொடுக்க போற விடயங்கள். அடுத்த கட்ட இவங்க என்ன செய்ய போன ஒரு முழுதாக 2 திங்கள் செவ்வாய் 2 தினங்கள் முழுதாக பேசப்பட போகின்றார்கள். முழுதாக இந்திய நலன் சார்ந்ததும், இந்திய வர்த்தக நடவடிக்கை சார்ந்ததும், இந்திய பாதுகாப்பு சார்ந்த விடயமாகவே இருக்குன்னு அடித்து சொல்லுவோம். அப்படியானால் இப்ப இலங்கை ஆட்சியாளர்கள் இன்னும் இந்தியாவை இலங்கையின் நலன் கருதி இன்னும் பயன்படுத்தவில்லை என்று சொல்ல வருகின்றீர்களா? நிச்சயமாக. அதுல என்ன சந்தேகம்? இந்தியாவின் பொருள் மினிஸ்டர் அஜித் டோவல் இருக்கட்டும், இந்திய அதிகாரிகள் கலம்பு விசிட் என்பது இந்தியாவின் நலன் கருதியே விசிட் இருக்கிறார்கள். இந்தியாவின் பாதுகாப்பு நலன் சம்பந்தப்பட்டது, இந்தியாவின் வர்த்தக நலன் சம்பந்தப்பட்டது. ஆனால் அப்படியான நிலையில் இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கமாக இருக்கட்டும், தமிழ் முஸ்லிம் அரசியலாக இருக்கட்டும், இந்தியாவுடன் இலங்கை முன்வைத்த திட்டம் என்ன கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க? இந்த தமிழாக்கள் சொல்லிக்கிறேன் 13 தவிர உங்களுக்கு வேற ஏதாவது மக்கள் நலன்கிறது கேட்டீங்களா? அது 13 இருக்கட்டுமே. எவ்வளவோ திட்டம் இருக்கின்றது. நடுத்தர சிறு முதலீட்டாளர்களை கொண்டு 6 மாதங்களும் வடகிழக்கில் பாரிய திட்டங்களை எல்லாம் செய்யலாம். இன்னும் அது குறித்தான முன்னெடுப்புகள் எந்த அரசும் செய்யலையே. அது மஹிந்த அரசாங்கம் இருக்கட்டும், கோட்ட அரசாங்கம் இருக்கட்டும், இந்த இந்தியாவுக்குள்ள போர் அரசாங்கம் இருக்கட்டும், எந்த அரசுமோ தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகளோ இளங்கட நலன் கருதி என்னத்தை கேட்டுக்கிறீங்க? ஏதாவது அஷ்ரப் காலத்துல ஆயுதம் கொடுத்தாங்க, அவங்க தானா கொடுத்தது, காசு கொடுத்தாங்க அவர காலத்திலே. அதன் பிற்பாடு யார் காசு வாங்குறான்? காசு வாங்கிருக்கலாம், ரோவு கூட நீங்க ஒத்துழைப்பு பண்ணலாம். எங்கட மக்கள்ல நலன்காது நீங்க என்னத்தை கேட்டுக்கிறீங்க? என்னத்தை கொண்டு போறீங்க? ஒரு முறை அன்னை அந்த ஹைதராபாத் சிட்டியில அன்னை தெரசா அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு கடைகளையும் காசு எடுத்து போற அந்த பிச்சை கெடுப்பான்னு சொல்லலாம் பாசையிலே போகின்ற போது, ஹைதராபாத்ல ஒரு கிறிஸ்டியர் காரை அன்னோட மூஞ்சில காரை முன்னரே துப்பி விட்டாரு. கண்ணால் நான் படித்த சம்பவம் உண்டு. அப்ப உனக்கு வெக்கம் இல்லையா, ரோசம் இல்லையா, நீ ஒரு கிறிஸ்தவ பொம்பளை இருந்துட்டு இவங்களுக்கு பிச்சை கெடுத்து அன்னை தன்னுடைய முந்தானையால் முகத்தை துரைத்து விட்டு எனக்கு துப்பி விட்டாய், முன்னரே விட்டாய், என் பிள்ளைகளுக்கு கொடு. அவ்வளவு பெரிய வாது. அப்ப அதே மாதிரி இந்த மக்களுக்கு இந்த அரசியல்வாதி யாரு கேட்டுக்கிறீங்க? வடகிழக்கு மக்கள்ல வறுமையை எவ்வளவோ எல்லாம் போக்கலாம். மிகப்பெரிய இந்தியன் வல்லமை கொண்ட நாடு இந்தியா. என்ன இல்லாதே ஒயிலை தவிர மத்த எல்லாம் இருக்குத்தானே. நீங்க எல்லாம் அங்கதானே பிச்சை கட்டு போறீங்க. எனவே இந்த மக்களுக்காக இந்தியாவில நீங்க வச்ச கோரிக்கை என்னத்தை கேட்டுக்கிறீங்க? இப்ப நான் ஒரு டீம் 8 பேர் 10 பேர் டீம் போறீங்க. இந்த வடகிழக்குல எங்களுக்கு என்ன இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம்ன்றத ஒரு பிளானா கொண்டு போயிடலாம். இந்தியா கூப்பிட்டாங்க போறாங்க, திண்டு போட்டு பேசிட்டு வர போறாங்க. எனவே எந்த ஒரு அரசாங்கமும் மக்கள் நலன் கருதி எந்த ஒரு விடயத்தையும் இதுவரை இந்தியாவில் பேசவில்லை என்பது மட்டுமே உண்மை. இந்தியாவை எந்த அளவில இலங்கைக்குள் பயன்படுத்தலாம் என்று உங்களது பார்வை? ஏனெனில் ஒன்று அங்குள்ள அபிவிருத்தி பணிகள் ப்ராஜெக்டுகளை கொண்டு வரலாம், வேறு என்னென்ன விஷயங்களை செய்யலாம்? 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இப்ப ப்ராஜெக்டுகளை கொண்டா நீங்க சொல்றீங்க பிராடர்களை பொருத்தி கவனிக்கிறார்கள் என்று, அல்லது அங்குள்ள முதலீட்டாளர்களை கொண்டு வரும் பொழுது சந்தேகப்படுகின்றார்கள் சிங்களவர்கள். அப்ப என்ன செய்யலாம்? இல்ல, நாங்க இப்ப ராடாரை பொறுத்ததால எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப வடக்குல ராடாரை பொறுத்து நாங்க உண்மையை சொல்றோம். எங்களுக்கு ராடார் பொறுத்ததால அவன் பார்க்கறதால எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லையே. அவரு இந்தியா ஒரு வல்லமை பக்கத்து நாட்டுல இந்த நடக்கான வேலியை போட்ட மாதிரி பாப்பான் தானே அவன்.
வடகிழக்கில் இருக்கிற இப்ப பாருங்க ஹைதராபாத்ல ISI என்று நாளைக்கு நாங்க சொல்ல போது ரெண்டு முஸ்லீம் பொடியை மாதிரி பிடிச்சு வச்சுக்கிறாங்களாம் 6 மாசமாக. அதை நாங்க பிறகு சொல்ல போகணும். எனவே அது சும்மா பிடிக்க மாட்டா. இந்தியா பொறுத்த வரைக்கும் அது அவனோட உளவு அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஹைதராபாத்ல பிடிச்சிக்கிறாங்களாம் என்றால் அது தெரியல. அது சம்பந்தமாக நேற்று இந்தியாவில் ஓடிக்கொண்டிருக்குது. அதை நாங்க பிறகு பார்ப்போம். இல்ல நாங்க என்ன சொல்கின்றோம் என்றால் ராடார் பொறுத்தவரை எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. எங்கிட்ட இப்ப ஒரு இயக்கம் இல்லை, ஆயுதம் இல்லை, எங்களுக்கு என்ன பிரச்சனை? சீனா அவன் பாக்குறான், அவன் பாதுகாப்பு கறி பாக்குறது, எங்களுக்கு பிரச்சனை. நாங்க உண்மையை சொல்றோம். எனவே இப்ப பாருங்க, வடகிழக்குல இறால், மீன், கடல் அட்டை, நண்டு, சோலார், மின்சாரம், மரக்கரை தோட்டம், பல வகையில இருந்து ஏராளமான திட்டங்களை செய்யலாம். அதற்கான நிதி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு வரலாம். ஆனால் அரசாங்க அவைகளை செய்வதற்கான ஆர்வம் இல்லையே. இப்ப பாருங்க, 1 கிலோ கடல் அட்டை சிங்கப்பூர்ல $1000 எங்க போய் நிக்குது பாருங்க. கடல் அட்டை வடகிழக்குல நான் நினைக்கிறேன் தலைமன்னார் வந்து கொச்சிகரமான உப்பு நீர்ல வளர்க்கலாம். அதுல எங்களுக்கு எந்த சேதமும் வரப்போறதும் இல்லை. மக்களுக்கு தொழிலும் கிடைக்கும், நல்ல டொலரும் கிடைக்கும். இதை சொல்ல போனால் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளானு இல்லையா? அதுக்கு பார்க்கவே மாட்டானே. அந்த வகையில இந்த ரணில் ஆட்சி வந்திருக்கிறால் வடகிழக்குல பாரிய முன்னேற்றம் சாகலர்களும் எல்லாம் கண்டிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. எனவே இந்தியாவை பயன்படுத்தக்கூடிய பக்குவம் அங்கிட்ட இல்லையா? விரும்புறாங்க இல்லையா? இல்ல மீண்டும் பழைய ஆட்சிகள் கொண்டு வடகிழக்கு டெவலப் பண்ணி விட்டால் சிங்கப்பூர் மாதிரி போயிரும் பயப்படுறாங்களா? இல்ல இந்தியாவுக்கும் அது விருப்பம் இல்லை, வடகிழக்கு முன்னேற்ற இந்தியாவுக்கும் விருப்பம் இல்லை. அதுக்காக அரசாங்கம் கேட்கும்போது அவங்க தடை செய்ய மாட்டாங்கல்ல. அரசாங்க அதிகாரிகளும் ஒரு களத்துல இறங்கணும் இல்ல. எவ்வளவு நடுத்தர இன்வெஸ்டர் மாதிரி இருக்கு, அவங்க எல்லாம் கொண்டு வந்து இறக்கலாமே. ஒரு 3-4 மாதத்துக்குள்ள மரக்கரை தோட்டங்கள் இந்த வடகிழக்கில் ஏராளமா செய்யலாம். இந்த முன்னாள் போராளிகளுக்கு அவன் கடின உழைப்பால், ஹார்ட் ஒர்க்கர்ஸ். நான் சொல்லுவேன், இலங்கைக்குள்ள முதலாவது ஆப்கானி பொடியமார் மலையக வாலிபர்கள் ஜப்பான்ல நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தான் சொல்லேன். மலையக வாலிபர்கள் கடின உழைப்பாளர்கள். 2வது தமிழர்கள் கடின உழைப்பாளர்கள். இந்த 2 பேரையும் அடிச்சு சொல்லுவேன் நான். 6 கோயிச்சாலும் பரவாயில்ல. இந்த 2 மக்களும் மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர்ஸ், நல்ல உழைப்பாளிகள். இன்றைக்கு இந்த முன்னாள் போராளிகள் இந்த பல பேர் இருக்காங்க. களவு இல்ல, பொய் இல்லை அவனுக்கு தெரியுமா? அந்த அளவு இயக்கம் வளர்த்து வச்சிருக்கு. நாங்கள் கூட சிலர் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க இங்க இருக்கிறாங்க. நான் செக்யூரிட்டி கார்டுக்கு அந்த பசங்க தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நைட் காவலுக்கு அவங்களை தான் போடுங்க. இப்ப வடகிழக்குல ஏராளமான முன்னாள் போராளி இருக்காங்க. அவங்கள பயன்படுத்தலாம், சரியா பயன்படுத்தலாம். அவன் தொழில் இல்லாம இருக்கிறான், அவனுக்கிட்ட மரக்கரை தோட்டம் செய்ய கொடுத்தால் ஏராளமாக லாபம் பெறலாம். அவன்கிட்ட களவும் இல்லை, பொய்யும் இல்லை. அது ஒன்றென்று செய்வான், அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. 90% அந்த இயக்க பொடியமாக பொய் களவே இல்லை. நான் அதை உறுதியா சொல்லுவேன், நம்பாம சொல்லுவேன், நான் அறிஞ்சுவேன். எனவே அதே அந்த மக்கள் வளங்கள், அந்த வளங்களை பயன்படுத்த விடுறீங்க இல்லையே. ஒன்று இந்தியா விரும்புது இல்லையா, இல்ல ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் விரும்புது இல்லையா? இப்ப உள்ள நிலைமையில இந்த அரசு எடை சொன்னாலும் சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளும். நீங்க சொல்லித்தானே முஸ்லீம் மக்களுக்கு எல்லாம் போட்டு போட்டிருக்காங்க. இனவாதம் இல்லதானே? இனவாதம் இருந்தா இந்த முலபெரும் மாவட்டம் கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல வெள்ளையில வெற்றி பெற இல்லாது. அவங்க கேட்கல, அவங்க சொன்னாங்க, போட்டாங்க. அதே மாதிரி இந்த வாங்க வடகிழக்கு நம்முடைய நாட்டொரு பகுதி. இப்பதான் எல்லாம் போற வாரம். அங்க விளையிற காசு நமக்கு தான் வரப்போகுது, அங்க விளையிற மரக்கறி நமக்கு தான் வரப்போகுது, கண்டிக்கு தான் வரப்போகுது, மாத்திரை தான் வரப்போகுது. அதை நீங்க வேறையா பார்க்கலான்னு பார்லிமெண்ட்ல சொல்லுங்க, மக்கள் திருந்தும். நீங்க மாயத்தோடு பேச மாட்டீங்கல்ல. இப்படி எல்லாம் பேசுகின்ற போது இனவாதம் முற்றாக ஒளியும். நிச்சயமாக வடகிழக்கு மட்டும் நாடு முன்னேறும். மக்களுக்கு 100 ரூபாய் குறைந்த விலைக்கு மரக்கறி கொடுக்கலாம். வடகிழக்கு அப்படி ஒரு சோலைக்களமாக மாத்தலாம். இப்ப உதாரணமா தமிழ்நாட்டுல அந்த மரக்கறி தோட்டங்கள்ல அது என்னமோ சொல்லுவாங்க, அந்த புந்தளி அந்த சந்தையை சொல்லுவார்கள், உழவர் சந்தை. ஆமா, உழவர் சந்தை போன்று எங்க வடகிழக்கு பகுதியை ஒவ்வொரு ஊர்லயும் நாங்க ஒவ்வொரு ஞாயிறு தினங்கள் உழவர் சந்தையை ஆக்குவோம். அரசாங்கம் கொடுக்கணுமே அதுக்கு. ஒவ்வொரு டிஎஸ் செயலகம் ஊடாகவும் அதை செயல்படுத்த முடியும். உழவர் சந்தை இந்தியா தமிழ்நாடு இருக்கின்ற உழவர் சந்தையா மாற்றுவோம். டெல்டா மாவட்டம் போலும் மாற்றலாம். அதற்கு அரசாங்கம் முன் வருமானால், அதற்குரிய வேலைகள் நடக்குமானால் நிச்சயமா வடகிழக்குல பொன்புலையும் பூமியா மாற்றலாம். ஆனால் கடந்த காலங்களில் இந்தியா தமிழர்களுக்கு எதிராகவே செயல்பட்ட வரலாறு தானே இருக்கிறது. அது தொடர்பான வலி இன்னும் தமிழர்களுக்கு இருக்கிறது தானே? உண்மைதானே? அதுல நாங்கள் மாற்றுக்கிறது இடம் இல்லையே. உண்மைதானே? காரணம் என்ன? சாப்பாடு போட்ட ராஜீவ் காந்தியை அழித்தவர்களாச்சே. அந்த கொலையை இந்தியா இன்னும் மறக்கவில்லையே, மன்னிக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. சதீஷ் நம்பியார் யாரு? கோட்டையர் அட்வைசரா இருந்தார். அவர் யாரு? விஜய் நம்பியார் இருந்தார். அவர் யாரு? தலைமை அதிகாரி. இந்த 2 பேரும் கேரளாக்காரர்கள். இவங்களெல்லாம் சேர்ந்து தமிழ் மக்களை காட்டேல அளவுக்கு தான் அவங்க நெருக்கடி கொடுத்தார்கள். நிச்சயமாக இந்தியா மறக்கலானே. இப்ப பாருங்க, ஜேஆர் காலத்துல என்ன நடந்துச்சு? அவங்க ஜேஆர் காலத்துல நாங்க ஏற்கனவே சொன்னது கொண்டு வடமராட்சியில சாப்பாடு போட்ட யாரு? இந்தியா கொண்டு போட்டுச்சு இல்ல.
அப்ப இந்தியா இந்த அச்சம் இல்ல தானே. ஜிஆர் ஆட்சியிலே அது பெரிய ஜெட் விமானங்கள் இல்லையா, மிகப்பெரிய விடயம் இல்லையா அது. ராஜீவ் காந்தி மீது கை வைத்த பிள்ளை இல்லையா நீங்க. இதை நாங்க பகிரங்கம் எங்கேயும் சொல்ல தானே. ராஜீவ் காந்தி மேல கை வச்சது பரவான இவ்வளவு அழிவுக்கான காரணங்கள் எந்தெந்தாலும் அதை வச்சிருக்கப்படல. சோறு போட்டோம். அது மட்டும் இல்ல, இந்திரா காந்தி அம்மையை அன்னரமே ஒரு முடிவு பண்ணியிருந்தாவாம். தமிழ்நாட்டுல பரவலா இருக்கு, வடகிழக்க பிரிச்சு கொடுக்கணும் முடிவு பண்ணியிருந்தா. அதே போன்று ராஜீவ் காந்தியும் ஒரு முடிவு பண்ணியிருந்தாராம். என்னதான் ஜேஆர் வந்து பம்புல இழுத்து அந்த மொஷாட் ஷரீப் மாதிரி மாட்டினாலும் கூட எப்படியாவது இந்த பிரச்சனை ஒன்று இல்லை என்றால் அவர் நிச்சயமா அதை பிரிச்சு கொடுக்க நான் பார்த்தேன். இப்பயும் ஒண்ணும் கெட்டு போகலையே. இப்ப பிரியங்கா அடுத்த இந்தியாவின் ஒரு பிரதமர் எழுதி வச்சு கொள்ளுங்கள். அப்ப அவகிட்ட இப்பயே பேச்சுவார்த்தை பண்ணலாமே. இந்தப்பா உங்க பாட்டிமா கண்ட கனவு, உங்க அப்பா கண்ட கனவு, இதை நாங்க எங்களுக்கு இந்த மக்களுக்கு தரணும்னால் அதெல்லாம் பெரிய விடயம் இல்லை, சின்ன விடயங்களே. யாரு போவீங்க? நான் கூட உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு பேர் இந்த இளங்கோ இறந்துட்டார். இளங்கோவன் டீம் ஒன்று வேற ராகுல் காந்தியை பாக்குறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் நான் கேட்டேன். நான் யாரும் அன்னைக்கு எனக்கு அது ஒத்துழைப்பு பண்ணல. இந்த போன வருஷத்துலயே இந்த ஆண்டுக்குள்ளேயே டெல்லியில போய் சந்திக்கிறதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஒழுங்கொண்டு நான் அமைச்சேன். மீடியா ஊடியாக ஒரு 10 பேருக்கு சந்திருந்தாங்க. இந்த இளங்கோட டீம் தானே இது. அதே லண்டன்ல நமக்கு ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்டேன். எங்கிட்ட யூரோஸ் முன்னாள் மிகப்பெரிய ஒரு ட்ரிங்கமல் அவரை கேட்டிருந்தேன். ஓம் ஆமண்டாங்க, யாருமே அது சைட் வைக்கல. அப்ப பாருங்க, இப்ப என்ன அந்த பார்லிமெண்ட் கலக்குறா, பிரியங்கா கலக்குறா. இப்ப மோடி மஸ்தான் பாட்டி அச்சப்படுது. இந்த மாதிரி நேரங்கள்ல பிரதமர் ஆகுது முன்னாடியே இந்த இலங்கை விடயத்தை பேசலாம். இப்ப பாருங்க, இப்ப ரம் கூட பாருங்க சோமாலியால இருந்து பிரிக்க போறார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க மக்கள். சோமாலியா ஒரு முஸ்லிம் நாட்டை உருவாக்க போறார். இப்ப தமிழ்நாட்டில் எங்க ஈடுபட போறாங்க. அடுத்து என்ன, கனடாவை 51 ஸ்டேட்டாக போட போறாம அடிபடுது முன்னாள் கூடியது. ஒரு இது ஒன்று வயலன்ஸ் ஒன்று போகுது. அது சில போல ரம் ஒரு லூசி பிடிச்ச ஆள் தானே, அந்த ஆள் தூக்கி பிரித்தாலும் கொடுத்துருவான் மனுஷன். அது சொல்ல இல்லாது. இந்த மாதிரி நேரங்கள்ல தமிழ் அமைப்பு ரொம்ப கையில போடணும். பாருங்க எங்க வருதுன்னு பாருங்க. இதை நாங்க பிறகு அலசுவோம். ஒரு சர்வதேச நெருக்கடிக்குள்ள இந்த அரசாங்கத்தை கொண்டு போகலாம். அதுக்குரிய முயற்சி யாரு பண்ண போறாங்க? எல்லாரும் பணத்தோலை திடி இருக்கிறாங்க. எல்லாம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா யாரு முடிவு காண போறாங்க? எனவே இந்தியா விடயத்தில் தமிழ் மக்கள் இன்னமும் தூங்க முடியாமல் நல்ல ஒரு அணி அமைச்சு, நல்ல ஒரு பாலிபர் சாணக்கியன் போன்ற ஆட்கள் போனா கிரங்கொன்மா இல்ல, இந்த வயசான ஆட்கள் அழுகி போகலாது. எனவே வாய்ப்புகளும் வசதிகளும் வருகின்ற போது இந்தியாவை நாம் பயன்படுத்தினோமே ஒழிய மன்னிக்க முடியாத விடயம் தான். அது ஒரு பாரிய ஒரு கொலைதான். அதெல்லாம் கழுவும் மறப்போம்னு சொல்லி இந்தியாவிடம் நாமல் நலன் கருதி போவது தப்பே இல்லை. இந்தியா மன்னிக்க வேண்டிய விடயம் என்றாலும் நாங்கள் ஒரு அணி கொண்டு முன்னெடுத்து போகின்ற போது அது ஓரளவு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும் நான் பார்க்கின்றேன். மிக நன்றி நிலாம்தீன் அவர்களே. இன்று நாம் சபாநாயகருடைய விடயங்கள், கலாநிதி பட்டம் தொடர்பான விடயங்கள் மற்றும் சிங்கள மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று பத்திரம் உள்ள சீலரத்ன தேரர் குறிப்பிட்ட விடயங்கள் மற்றும் இந்தியா தொடர்பாக மிக அழுத்தமான பல விடயங்களை இன்று நாங்கள் இந்த நேர்காணலில் பேசினோம். மிக நன்றி நிலாம்தீன் அவர்களே. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. வலைக்கும் சமரம் வரகாத்து.